ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சுமங்கலி பிரார்த்தனை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அலங்காரம் எல்லாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சுமங்கலி எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ஸோ அவங்கள வந்து எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ தான் இது. ரொம்ப இன்றைக்கி வந்து நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒன்றும் நம்ம இந்த நாளுக்காக ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன். எனக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே புரியல, எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றா வந்து எல்லாருக்கிட்டேயும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து ஒருத்தவங்களாக வர ஆரம்பித்தாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லோரையும் இன்வைட் பண்ணுறதுல. எனக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. மித்தன் குட்டி வந்து 8 மாதத்துலேருந்து நான் அப்போ தான் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு போயிருந்தேன். ஸோ எங்கள் முன்னாடி வீட்டில் இவங்க இருந்தாங்க. ஆந்திரா தெலுங்கு பீப்புள். இவங்க ரொம்ப வந்து க்ளோஸ் எனக்கு. ஸோ என்னோடய ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன்னாலும் இவங்க இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஸோ அவங்க வந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய க்ளோஸ் ரிலேஷன், என்னோடய நெய்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே நான் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் லன்ச் வந்து போடுற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த ராவுகாலம் யமகண்டம் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ நல்ல நேரம் வந்து அப்போ தான் ஆரம்பித்தது. அதுக்குள்ளே நாங்கள் சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் காலில் வந்து அப்படி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸோ அதை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான். இலை வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்ல தான் நான் பண்ணேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு நமக்கு எதுவும் புரியாது. இப்போ தக்ஷத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து நம்ம ப்ரேயராக பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக பசங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரூமில் போட்டாச்சு. இவ்வளோ பாய்ஸுக்கு நடுவில் க்யூட்டான ஒரு குட்டி பொண்ணு ஆத்யா. நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய க்ளோஸ் ரிலேஷன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு. ஸோ அவள் வந்து 7th படிக்கும்போதுலேருந்தே தெரியும். இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எங்களோட பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. நெய்பர், அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்க, அதெல்லாம் தாண்டி க்ளோஸ் டு த ஹார்ட் அவங்கள வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அவங்க எப்போ வந்தாலுமே. ஸோ என் பக்கத்தில் ஒரு மாமி இருக்காங்க இல்லையா, லதா மாமி. அவங்க சொல்ல தான் எல்லாமே நான் ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சுமங்கலி எல்லாரையுமே வாசலில் நிற்க வச்சு அவங்கள கை தட்டி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குட்டி கன்னியா பொண்ணுக்கு தான் ஆத்யாவை வந்து நாங்கள் உட்கார வச்சோம். அவள் வந்து அவங்க அம்மா மடி விட்டு இறங்கவே இல்லை. ஸோ நீ தூக்கி வச்சுக்கோ, அப்படியே உள்ளே வந்துடுன்னு சொல்லிட்டேன். எல்லோரும் வந்து உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்களையும் நம்ம வந்து அன்றைக்கி கடவுளாக பாவித்து அவங்களுக்கு தான் எல்லாமே நெய்வேத்தியம் அவங்களுக்கு பரிமாறுறது எல்லாமே வந்து நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உள்ளே வர்றதுக்குள்ளே நாங்கள் சமையல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே ரெடியாக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன்ல, எங்கள் சித்தி அப்புறம் ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆண்டி, அவங்க தான் அந்த லதா மாமி, அவங்களும் வந்துருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து சூப்பராக லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இலையிலலாம் எல்லாத்தையும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுமங்கலிகளை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்படி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டே சுமங்கலி பிரார்த்தனை, மறுநாள் சமாராதனை, அந்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். 2 நாளுமே வந்து மடிசார் தான் கட்டிக்கணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸில் நான் ரெடியாக வந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காகவே நான் ஒரு 10 நாளாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம ப்ராப்பராக கட்டணும். ஏன்னா கடகடகடான்னு வந்து வர சொல்லிடுவாங்க. சுமங்கலி பிரார்த்தனை பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அதில் மடிசார் கட்டியிருக்க மாட்டேன், அதில் ஒரு சாரீ கட்டியிருப்பேன். ஸோ அவங்க வர நேரத்தில் நம்ம கட்டிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக ரெடியாகி வந்தேன். இப்போது நல்லாவே எனக்கு பழகிடுச்சு, நல்லாவே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு நல்லா அப்படியே லூஸாகவும் கட்டிக்கிட்டேன், ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஏன்னா இந்த புடவையை கட்டிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் பரிமாறணும், எல்லா வேலையுமே இந்த புடவையோடு தான் செய்யணும். அப்போன்னா பார்த்துக்கோங்க நான் வந்து எவ்வளோ பழகியிருப்பேன் இந்த மடிசார் கட்டிக்கிறதுக்குன்னு.
ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நலங்கு வைக்கணும்னாங்க. நல்லா திருப்தியாக எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த நலங்கு வச்சேன். ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த புடவை, அப்புறமா வளையல் எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டோம். ஸோ அந்த வேலை பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு சரியாக இருந்தது. சமையல் வேலைக்குள்ளே நான் போயிருந்தேன் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க முடியாது. ஒரு பம்பர் ப்ரைஸ் அடித்த மாதிரி லாவண்யா சடனாக உட்காந்தா சுமங்கலி பிரார்த்தனைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சுமங்கலியாக அவளையும் உட்கார வச்சது. அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாருக்குமே நலங்கு வச்சாச்சு. குட்டி குழந்த கன்னியா பொண்ணுக்கும் வைக்கணும் இல்லையா? ஸோ அவளுக்கும் வந்து அழகாக வச்சாச்சு. அது வரைக்குமே அவங்க அம்மா மடி விட்டு வரவே இல்லை மேடம். அதுக்கப்புறமா அழகாக வந்து எனக்கு முத்தம்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவளை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது பயங்கர நமக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதனால் அன்றைக்கி ரொம்ப வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாள். ஸோ எல்லாருக்கும் நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த பானகம், நீர்மோர் அதெல்லாம் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். சுவாமிக்கு வந்து ஒரு புடவை வச்சுருந்தேன் இல்லையா? அது வந்து அந்த க்ரீன் கலர் சாரீ, லைட் க்ரீன் கலர் சாரீ கட்டியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தான் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நான் லாஸ்ட்டு சுமங்கலி பிரார்த்தனையில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அவங்களுக்கு தான் அதை வச்சு கொடுக்கணும். அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க எடுத்து அதை கட்டிக்கிட்டு அப்படியே வந்து வீட்டிலே வச்சுட்டு பூனல் ஃபங்க்ஷன் அன்றைக்கி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. மாமியார் வந்து ஒரு 10 days முன்னாடியே வந்துட்டாங்க. வந்தோடனே அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னொரு புடவை வாங்கணும், சுவாமிக்கு வைக்கணும், அது வந்து வீட்டு பொண்ணுக்கு தரணும் அப்படின்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு டே போய் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் செட்டாக. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து நாங்கள் வாங்கி கொடுத்த புடவை எல்லாத்தையும் வச்சு கொடுத்தோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ எல்லார்கிட்டேயும் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம வாங்கிக்கிட்டது. நாங்கள் எல்லாருமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா கூடவே நின்று ஒரு சில பிக்சர்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். சுவாமிக்கிட்ட வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புடவை வந்து சாயங்காலமாக எடுத்து ஸோ அவங்க வந்து கட்டிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க கட்டின உடனே. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதோட வந்து சுமங்கலி பிரார்த்தனை வீடியோ நிறைவு பெற்றது. அடுத்த வீடியோ வந்து பிக் செலிப்ரேஷன் பூனல் வீடியோ தான். கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல் நாள் மறுநாள் எல்லாமே வந்து சூப்பராக நடந்தது. முதல் நாள் வந்து நம்ம வீட்டில் பண்ணோம் நாந்தி ஃபங்க்ஷன், அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.